ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தம்பிஸ் குக்கிங் வ்ளாக்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் உளுந்து வடை பண்ணுறதுக்கு 200 கிராம் உளுந்து எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 மிளகு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தேவைக்கான அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போது அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வடை கரெக்டாக வராது. ஸோ உளுந்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. கரெக்டாக வடை பண்ணுற பதத்துக்கு இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வடை சாஃப்டாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்க்குறதுனா. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பெப்பர், இஞ்சி துண்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கடிக்கும் போது ஒன்றும் தெரியாது. பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ ஃபைனலாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காயட்டும். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம இப்போ எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கையை தண்ணி நல்லா தொட்டுக்கோங்க, இல்லைன்னா பிசு பிசுன்னு மாவு ஒட்டும் வராது. தொட்டதுக்கப்புறமா இப்படி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்படி கையாலே இப்படி பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு வச்சுட்டு கட்டரில் ஒரு ஓட்டை போட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச வடையே உள்ளே போட்டுடலாம். மாவு உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கறிக்கிடும், உள்ளே உள்ள மாவு வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ நமக்கு வடை நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா வடையும் அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வடை நல்லா செவந்துருச்சு. 2 பக்கம் சூப்பராக சூப்பராக நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஹெல்த்தியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.